ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சின்ன வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான். இந்த மீனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசங்க எல்லாம் இறச்சி பிடிக்க போகிறாங்க. எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதே அப்படியே மேலேயே தெரியுது. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணை கட்டி அண்ணோட வச்சு இப்போ வந்து இறக்க போகிறோம். இதை சின்ன வாய்க்கால் தான், பெரிய வாய்க்காலும் இல்லை, தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அணை கட்டி எல்லாமே ரெடியாக இருக்குது, இறக்கிறது மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பிடிச்சி போட்டிருந்தோம். இந்த சைஸு தான், இதோட பெரிய சைஸ் தான் இருக்கிற மீன் எல்லாமே. எப்படி இருக்குது பாருங்கள், சைஸு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிராமத்து மீன் தான். சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப சத்தான மீன். இதெல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் மேக்ஸிமம். இந்த பண்ணையில் வளர்க்குறது அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரி தான், அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து கிராமத்து மூலயமா நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து ஃபுல்லாக இறக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன், அப்படியே சைடில் அப்படியே எல்லா மூலையிலையுமே வந்து மீன் வந்து வெளியிலே நிற்கிது, என்னை பிடிச்சிட்டு போங்கன்னு. அப்படியே தண்ணியை பார்த்தாலே தெரியும், அப்படியே மீன் வந்து அப்படியே தண்ணி தெளிவாக இருக்கிறதுனால அப்படியே மேலே போகுது பாருங்களேன் மீன். அப்படியே பக்கத்தாலேயே போகுது. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம இது நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டக்க போனீங்க அப்படின்னா எங்கேயாவது போய் மூந்துடும். பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்குது, அந்த முள்ளுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா பூந்துடும். அப்போ வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோக்கு தண்ணி இறைக்க முடியுமோ அந்தளவுக்கு இறச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி வந்து ரொம்பவே இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க கொஞ்சம் ஓரளவு ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி இறச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குறைய நம்ம இறக்கிற இடத்துல தண்ணி அதிகமாக வரும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மீன் தானாகவே ஏறும். அப்புறம் நான் சொன்ன மாதிரியே வருது பாருங்கள் மீன். நல்ல ஒரு பெரிய சைஸான ஜிலேபி தான், சூப்பராக இருக்குது மீன். எப்படி பிடிக்க போகிறேன். அப்புறம் ஆல்ரெடி ஒரு மீன் பிடிக்கிறான், ஆனால் விட்டுட்டான். பார்ப்போம், பிடிச்சிருவான். நான் யார் பிடிக்கிறேன், ஃபஸ்ட்டு மீன் வந்து யார் பிடிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அண்ணோட யூஸ் பண்ணிங்கன்னா அண்ணோட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாருங்கள். அது பக்கத்தால் போய் வருது. 2 மீன் வந்துருச்சு ஒரே இடத்துல. பார்ப்போம், 2 மீன், மூணு மீன் இருக்குது. யார் பிடிப்பான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனை தூக்கிட்டான் பையன், வந்து பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிட்டான் முதல் மீனை. மீன் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பெரிய சைஸ் மீன் தான் எல்லாமே. பார்த்தீங்கனாலே தெரியும் மீன். அங்கே பாருங்கள், இதெல்லாம் ஓரளவு ஓகே தான். எப்படி வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ கரெக்டாக ஒரு 200 கிராமுக்கு மேலே தான் வரும், 200 கிராம் வரும். பாருங்கள், அந்த உள்ளியும் போய் எப்படி உட்காந்து பிடிக்கிறான் பார்த்தீங்களா. என்ன இந்த மீன் பிடிக்கிறப்ப என்ன ஒரு ஆபத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கையில் அந்த முள் வந்து கிழிச்சிருச்சுன்னா அப்படியே ஒரு குத்துச்சுனாலே பிளட்டு வந்துடும், அந்தளவுக்கு இருக்கும். அதனால் இந்த மீனை பிடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக பிடிக்கணும். அப்படியே பார்த்தீங்களா, அண்ணோட வச்சு அசால்ட்டாக பிடிச்சாச்சு. அப்புறம் அப்படியே கையில் பிடிச்சி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்படியே நல்லா பட்டையாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டை சிலேபின்னு சொல்லுவோம். ஏன்னா பழவ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை சிலேபின்னு சொல்லுவோம். இதை இருக்கிற மீன் எல்லாத்தையுமே அப்படியே அசால்ட்டாக பிடிச்சிடலாம். என்ன உட்காந்தே இருக்கான் ரொம்ப நேரம். அங்கே பார்த்தீங்களா, அப்படியே ஒரே நேரத்தில் அப்படியே 2 மீன் பிடிச்சிடாம பாருங்கள். பையன் கொஞ்சம் திறமையானவன் மீன் பிடிக்கிறதுல. மீன் எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவாப்புல. பார்த்தீங்களா எப்படி ஓடுது பாருங்களா மீன். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோலாம் வரும். போர் அடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம்.